மங்கள விநாயகர். இந்த மஞ்சள் பிள்ளையார் பேரு மங்கள விநாயகர்னு பேரு. வாழ்க்கை நினைக்கும் மங்களத்தை தர வெற்றியை தரக்கூட மங்கள விநாயகர். அதனால நம்ம எந்த வேலை செய்யும் போது முதல்ல என்ன பண்றோம், இந்த மஞ்சள் பிள்ளையார் அவர் வழிபட்டு அந்த பூஜையா இருக்கட்டும், அந்த மஞ்சள் பிள்ளையார் வழிபட்டு நம்ம அடுத்த வேலை ஆரம்பிப்போம். ஏன்னா வெற்றி தரக்கூட மங்கள விநாயகர்னா விளக்கு பூஜை குத்து விளக்கானதான் விளக்கு எப்ப என்ன பண்றோம், குத்து விளக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றது. காமாட்சி விளக்கு மகாலட்சுமி, காமாட்சி விளக்குன்றது மகாலட்சுமி அம்சம். குத்து விளக்குன்றது 3 அம்மனையும் ஒரே நேரத்தில் வழிபடக்கூடியதுதான் அந்த குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு 3 பகுதியாக இருக்கும். கீழே பிரம்மபாகம், நடுப்பகுதி விஷ்ணு பாகம், மேல் பகுதி ருத்ரபாகம். கீழ் பகுதியில் வந்து விளக்கு அரைவட்டமா இருக்குல்ல, அது வந்து மேல அமிர்த கலசம், நம்மளோட கேட்க மரங்களை தரக்கூடியது. மகாலட்சுமி வந்து வலது கையில வந்து கலசம் அமிர்த கலசம், அது மேல இருக்கிறது அமிர்த கலசம். சில புத்தகங்கள் அன்னப்பறவை இருக்கும். அன்னப்பறவைன்றது என்னது, பாலையும் நீரையும் தனியாக பிரிக்கக்கூடியது அன்னப்பறவை. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீவிரங்கள் எல்லாம் விலக்கி நமக்கு நல்லதை தரக்கூடியதுதான் தரமும் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? அதோட குத்து விளக்கு 3 அம்மனையும் இப்ப விளக்கேற்றியாச்சு. இப்ப 3 சக்தியும் 3 தேவியர்களும் அந்த விளக்கை படங்க ஆவாகனம் பண்ண போறோம். இந்த 3 அம்மனையும் தாயே இந்த தீபத்தை உட்கார என்ன பண்றோம், 3 அம்மனையும் தீபத்துல உட்கார வைப்போம். சரிங்களா? அந்த விளக்கு பூ போடுங்க. ஓம் ஹ்ரீம் க்ளீம் மகாலட்சுமி